என்னது சவுண்ட் பாத்தியா? எம்ஜிஆர் 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 அசிங்கப்பட்ட அண்ணே ஜூம் பண்ணாதனே. யார ஜூம் பண்றியா? அமத்த அந்த ரெட் லைட் எரியுது, அமத்த அது முதல்ல. யார கூப்பிடா? நீங்களே உங்களுக்குலாம் வாய் இருக்கு, வாயில மத்தவங்கள வாயில புண்ணா சொல்லுங்க. யாரத கூப்பிடா? நாரதர் வேணா கூப்பிடு. நல்லா கூப்பிட்டு நாடத்தை முடிச்சிருங்கிறேன். எம்கேஆரை கூப்பிடணும். பெரிய ஆளா? பெரிய ஆள் தாமா. அவனை கூப்பிடணுமா? ஆமா, அவனை கூப்பிடணும். பெரிய அதிசயம். எங்க அண்ணன் காட்டி அகராறு தீ குளிப்பாமா. முதல்ல அவரை மேல் குளிக்க சொல்லு. எம்கேஆர் மாமன் ஏதாவது சொன்னால் இங்க தீ குளிப்பா, ஜாக்கிரதை. எப்பா நீ முதல்ல போய் டீ குடி போ. போராடுவோம் போராடுவோம். பாத்தியாமா எப்படின்னு? கள்ளிச்சேரி காட்டருமையா அவன் தானே? ஆமா, தெரிஞ்ச விஷயம் தானே. யார போட பரக்தினி பேரே போட. மூணு காசு முட்டை கீரை முட்டை. ஆத்தி இறைவா, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அண்ணனை இப்படி சொல்லிட்டியே. செத்துருங்கங்கற நாலு பேரும் என்ன பண்றீங்க? அவனுக்கு எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த டயலாக் மறந்து வச்சுமா. கடவுளே அப்பா மருது, நீ ஏதாவது சொல்லுப்பா. பதிலுக்கு என்ன வாயில என்ன வச்சிருக்க நீ? தூக்க மண்டையில ஓடாக்குற. ஏங்க எனக்கு அந்த பெரிய ஆள்மைடா. பெரிய ஆள் தான் அவரு. அவனை பாக்கும்போது அப்படியே எரிச்ச மசனாவதியா. எரிச்ச பிதுக்கு மருந்து போட்டுக்க. எதுலடா போட? எதுல எரிச்சலா இருக்கோ அதுல. எதுக்குடா அவனுக்கு? நாடகத்துறைக்கு நீ வரும்போது எப்படி வந்த? எப்படி வந்த? மூக்கு ஒலிக்கிட்டு பாவாடை கட்ட தெரியாம வந்த. உனக்கு பாவாடை கட்ட சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தது எம்கேஆர் தாமா. இப்ப பாரு சவுண்ட கொடூரமா எம்கேஆர் பயலுங்க. எப்படி? எதுக்கு கத்துறிய? ரத்தம் கொதிக்குது. என் பெட்டியை குத்தி உடைக்கணும் போல இருக்கு. அது ஓம் பெட்டி இல்ல, அது ஓம் பெட்டி இல்ல. பேசாம எதுக்கு கத்துறிய? பெரிய ஆளாவே வந்துட்டு நோடியை கழட்டி விட்டுறேன் தெரியுமா? என்ன சொல்ற? வைக்கிற அண்ணே நாடகம் பார்க்குறேன். என்னடி பார்க்குற? எதுக்கு நீ நடந்துகிட்டே இருக்கிறிய? உட்காருங்கண்ணே. எதுக்கு கத்துறிய? அவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்க. நான் கூப்பிட மாட்டேங்க. நீங்க கூப்பிடுங்க, வரானான்னு பாப்பமா. கூப்பிடுங்க. நீங்க என்ன சத்தம் போட்டாலும் அவர் வரமாட்டாரு. நான் கூப்பிட்டா தான் வருவாரு, அது தெரியுமா? எதுக்கு கொண்டு பிடிவாங்க? எதுக்கு கத்துறிய? என்காரா அண்ணே? யாருன்னு இங்கிட்டு வானே, இங்கிட்ட சத்தம் போடு. அண்ணே இந்த விசில் அடிக்கிறானே, என் வீட்டுக்கு போயிருங்க. நான் அப்புறம் கடுப்பாயிருவேன். அண்ணே சவுப்பு சட்டை நீ காலை விரிச்சு. எம்கேஆர் வாழ்க, எம்கேஆர் வாழ்க, எம்கேஆர் வாழ்க. மூதேவி, அது எம்கேஆர் யா, எம்ஜிஆர் இல்ல. எருமா அண்ணே நீ காலை பொளந்துக்கிட்டு உட்காரு. அதை ஒழுங்கா உட்காரு. நீ எம்கேஆரை கூப்பிடு, எம்கேஆரை கூப்பிடு. மூலம் ஒழுங்கா உட்காரு. உனக்கு அதை பார்த்தோன்னே எச்சி ஊருமே. மாலை என்ன தெரியுது? அப்படியா? அப்பா பெட்டிக்காரரே, நீ எல்லாம் ஒரு பெட்டிக்காரனா? ஆமா பெட்டிக்காரனே. எடுபட்ட பையல. சரி கூப்பிடுவோமா? கூப்பிடுமா. சித்தாரை கூட்டிக்கிட்டு அப்படியே போமா. வாங்க எல்லாரும் போவோம். சித்தாரை கட்டிக்கிட்டு. என்னடா பேப்பால அப்படியே காட்டு. என்னம்மா? அப்படியே எனக்கு கட்டு. அவனை கூப்பிடவே எனக்கு பிடிக்கலங்க. அப்புறம் எனக்கு இவனாவது ஒரு வகையில நான் ஒத்துக்குவேன். சரி இந்த கூட ஒண்ணு வருது பாரு, அந்த வீணா போன விலங்கா. என் தலைவன் ஆனந்தராஜ்மா. ஆனந்தெல்லாம் சொல்லாத. பொம்பளை பக்கத்திலே தான் உட்கார்ந்துருக்கான். எது தின்னாலும் எனக்கு கொஞ்சம் குடு குடுன்ட்டே கேக்குறான். இதெல்லாம் ஒரு ஆளா? சரி கூப்பிடலாமா? சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. கொடூரமா எம்கேஆர் பயலுகடா. அஞ்சூர் நாடு மண்ணு எடுத்து கண்ணார பூ தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சகந்த பொம்மை. இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல கப்ளி. மூக்கு சிந்த முடியலைய முண்டை முண்டை. எந்த பாட்டுலடா முண்டை கிண்டான்னு வந்திருக்க? கீரை முண்டை. நீ முண்டையா நான் முண்டையா? மூணு காசு முண்டை. வாயத்தானே பொளக்காதடி, வாயத்தானே பொளக்காதடி. உள்ள இருக்க வாமோட தெரியுதடி. ஆமா ராசா பூராக்க நாயரம். நீ எந்த போடு போட்டாலும், நீ எந்த போடு போட்டாலும் வீட்டுல உன் புருஷன் உன்னை கொலையத்தான அடி லாலாங்குற லோனா நம்புவதல்ல ஒரு நாளாயிங்கிற மூணு
கண்ணோடு பார்ப்பதிலும் தலைவர். பதற நாட்டியமாயா நான் எப்படி ஆடுறேன்? சிங்கம் கை தட்டலாம். அம்பிட்டு பேர் மூத்திரத்தை குடி. நீ பெண்கள் மூத்திரத்தை வாங்கி மூஞ்சி கழுவு. கணேஷ் போயலையா? மூத்திரத்திலே போதை ஏறுது என்று சொல்லி எவனாவது பிறலையை கலப்பனா என்ன ஆகும்? எவனும் எங்கனையும் ஒன்றுக்கு இருக்க முடியாது. நானா டாங்கர் லாரியோட வருவேன். கள்ளிசேரி கரையில் ஒயின் ஷாப் ஆரம்பிச்சு அதை குடிச்சு விட்டு பிறந்த வந்தேன் இவன். இங்கே வாடா நாடு மாதிரி முண்டை. உங்களுக்காக தீ குளிப்பாராமே. தீ குளிப்பாராம். வாவோடு அத்துருவேன். நான் தான் குருநாதர் இவனுக்கு. கவட்டை கலை இழுத்து விட்டாங்கடா. இவர் உனக்கு என்னத்தான் வேணும்? அப்பா அப்பா. உலகத்திலே பெற்ற அப்பனை வேட்கையை உறிஞ்சு பார்த்தவள் இவள்தான். பெண்கள் எல்லாம் காரிக்கிட்டு இதுல துப்பு. போய் நீனா சீவசமாதி அடடா போயிரு மரியாதையா. மாடு ரெண்டு யானை கதை. யானை கதையா? யானை நல்லா இருந்து செடி. யானை நல்லா இருந்து செடி. தென்னந்தோப்புக்கு எலி வர சொல்லு செடி. சொல்லு செடி. ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா. இந்த கதையை கேட்ட என்னதுங்க? என்னது என்னது? இந்த கதை தான் வேர்ல்டு லெவல்ல விருது வாங்குறதுக்கு எனக்கு பெரிய கதை. என்ன கதை? யானை கதையா? அடுத்து உங்களுக்கு ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன். மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கிறது. அதை கருப்புக்கு தான் தெரியும், முருகனுக்கு தெரியாதுலப்பா. சொல்லிட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா. என்னது? ரொம்ப வலிக்குது மெதுவா செய்யவா. ரெடியா இருந்து ரொம்ப வலிக்குது. நீ ஏத்துடா ஏத்துடா. எப்பயும் செய்வேன் அது மாதிரி செய்யடா. மடுவுல கை வச்சேன்னா மரியாதை அடிச்சு அடிச்சு மடுவுல உண்மையிலே பருவ கிளம்பிடுச்சா. புருஷன் வளர்ப்பு செல்லடி நோனிமாலை. நீ நோனிமேனா நான் நோனிமாளா? உன்னை வளர்க்கும் போது பேசவே தெரியாது. இப்போ ரெவடி சக்காலத்தி மாதிரி பேசுற வர வர உடனே என் சிங்கங்களுக்காக உன்னை விடுறேன். என்ன பண்ணுவிய? பேக்ஸாட்ட அத்துரு வண்டி உன்னை பாரு. எங்க அண்ணன் போய் அந்த சூரிய கத்தி எடுத்துருவானே குண்டில அவளை குத்தி விடுவான். ஏய் முகரைய பாரு. முகரைய பார்க்காத. ஏய் போடா. உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலா போடா போடா போடான்னு சொல்றியே. அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? உனக்கு என்னடா மரியாதை? சோத்திங்க சோத்தி பெட்டிக்கா நிக்க திங்கறியா? அப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்குள்ள தான் போறாங்க பாரு. இதை திங்கிறியா அதை திங்கிறியான்னு குடும்பத்துக்குள்ளே போறாங்க. ஏய் சுண்ணாம்பு திங்கறியான்னு கேட்டேன். ஒரு ரேஷன் கார்டு கிழிஞ்சு போகும், சிலிண்டர் அந்து போக முடியும். என்ன பண்ணுவ? என்னத்த புடிங்கி தள்ளி வேண்டாம் புடிங்கி போடா. என்ன பிரீதி வர வர உனக்கு எத்து பல்லு மாதிரி. ஏய் மாமா என்ன மாமா என்னை பார்த்து எத்து பல்லுங்கறீங்களே? வீட்டுல தேங்காய் தருவியா? கர்ஜா கர்ஜா. அது மருது நாள்ல. அவன் சிங்கம். அவன் மூத்திரத்தை ஏண்டி குடிச்ச? ஏய் நான் எங்கடா குடிச்ச? எருமாடு. எரும மாடு. எரும மாடுதே தண்ணியை குடிச்சு எரும மாடு தண்ணிக்குள்ள விழுந்து எப்படி எந்திரிக்காம இருக்கும் அதே மாதிரி தண்ணியை போட்ட ஆண் சிங்கங்கள் பூரா தண்ணிக்குள்ள படுத்துட்டு எந்திரிக்க மாட்டான். எரும மாடுதான். கை தட்டலாம். எருமல் பா குடிச்சா எப்ப வந்து சேரும்னு காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமே. மானூத்து மந்தையில மாங்கூட்டி பத்தவில்ல பொட்டப்புள்ள பறந்துச்சுன்னு புலிகாட்டு கூவும்ல. உனக்கு சடங்கு சுத்தி அண்டா தூக்கிட்டு வர்றவன் யாருன்னா ஆம்பளை என்று சொல்லக்கூடிய தாய்மாமே. மாடு சுத்து மாடு. ஆமா. உன்னை சின்ன வயசுல இவ்வளவு வாய் பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு முதல்ல ஊசிய குத்துனவன் யாருன்னா தாய்மாமே. உனக்கு காது குத்துனவன் தாய்மாமே. காலுக்குள்ள குத்துனவன் எந்த மாமே? ஏய் எந்த காலுக்குள்ளயா? அவ்வளவுதான். நான் இப்ப லூசு குடிச்சிட்டேன் எனக்கு மேடையில. விட மாட்டேன். என்னது? என் தம்பிகளை பார்த்து நீ என்ன சொன்ன? மூத்தத்தை குடின்னு சொன்னதுக்கு என்னடி சொன்னேன்? ஏய் வாடி போடிங்க. எதுக்கு வாடி போடி? பார் என் தம்பியை பார், வளர்த்திய பார். அவன் தான் பின்னிடுவேன். என்னது? பனை மரத்தையே சாச்சுவேன். இவன் நம்ம சிவகங்கை மாவட்டம் லோக்கல் அடி. நீ என்ன சாதிச்ச? நீங்க என்ன சாதிச்சிய? சாதிக்காத ஆண்மகன் யாருமே கிடையாது. நாங்க யாருமே சாதிக்கலையே. உனக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி தெரியுமா? எல்லாமே தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏ அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஏய் என்ன ஏ படத்துக்கு போஸ்ட் உண்டே நாங்க தான் பெருசா பேசுற. 10 மாதம் சுமந்து பிள்ளை வைக்கிறியே. ஆமா. அந்த பிள்ளைக்கான அத்தனை திங்ஸ் கொடுக்குறவன் யாரு? என்ன திங்ஸ்? திங்ஸ் அவ்வளவுதான். என்னதியா? நீ கற்பம் அடைகிறாய். சரி.
புருஷன் அந்த நேரத்தில் தான் பளிச்சமுட்டு வாங்கி கொள்ளுகிறாய். கர்ப்பமானவனே கேட்குற, எங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க, அந்த ரைஸ் வாங்கிட்டு வாங்க, செவரொட்டி வாங்கிட்டு வாங்கன்னு அவன் ரொட்டியை காணாம். எல்லாம் வாங்கி வாங்கி நீ திண்டு விட்டு கேட்டான் வயிற்றுக்குள்ள உங்க மகன் எட்டி உதைக்கிறேன். வாங்கிட்டு சொல்லிட்டு வாங்கி வாங்கி நீ திண்டு விட்டு குசிக்கிட்டு போறேடி முண்டை. இதெல்லாம் பெரிய விஷயமா? சரி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க கொலட்டிக்கிட்டு? ஏன் பேசுறேன்னா யாருக்குமே புரியக்கூடாது. ஏன்னா 21 வருஷமா இப்படித்தான் இது பண்ணுவேன். ஒரு ஊர்ல ஒரு 100 பேர்த்தையாவது கிறுக்காக்கி விட்டு போவானே. நல்ல பிரீதீஸ்வரி சொல்லுங்க. என்னை எதிர்த்து எந்த பொம்பளை பேசுறாளோ அவ வரும் டோல்கேட்ல வெள்ளரி பிஞ்சு விக்கிறாள். மாமா, நான் இன்ன வரைக்கும் உங்களை ஏதாவது பேசிருக்கேனா? அடியாய் எத்தனை போடா வாடா. அச்சச்சோ, அபச்சாரம். நானும் அப்படி சொல்லவே இல்லையே. பெரிய ஐயராத்து பொம்னாட்டி அபச்சாரம் அபச்சாரம். மாமா அண்ணே எக்கோ பண்ணு லைட்டா. எங்க சொல்லுங்க மாமா. இது வந்து வெளிய இருக்கிறவங்க மாதிரி தெரியும். புருஷன் உன்னை தொடம்போது இந்த எஃபெக்ட்டோட சொல்லணும். வேற எப்படி? மாமா சொல்லு அந்த மாதிரி. மாமா இல்ல இவளை பின்னாடி ஓடி ரெண்டு அலாரம் என்ன எஃபெக்ட் கொடுக்குற? என்னங்க இங்க வாடா தங்கா. ஏய் வளர வந்தறந்த மொத்தம் அம்மா என்ன பிரதிகா கூப்பிடுற? என்ன நீ போடான்னு சொன்னீல அதுக்கு சரியா போச்சு. வா வா எச்சிய தொட்டு நீங்க கூப்பிட்டோன்னு வரதுக்கு நான் உங்க பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்லத்தா, வாரச்சீட்டுக்காத வா. இல்ல அத்தை கோழிக்கு வா, இல்ல லீஸுக்கு வா தங்கா. ஏய் என்னடா போடா வாடான்னு சொல்லாதடா. இப்போ எல்லா பையலும் சொல்லுவேன், அவன் கூட சொல்லுவேன். அப்புறம் எந்த புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட அடிக்ட் ஆயிடுவான். என்ன நீ போடா வாடான்னு செருப்பிட்டாச்சா கூட 10 மணிக்கு வந்து மிஞ்சிலாம் உருவேன். என் தங்கம் என் பொண்ணு பொண்டாட்டி பார்த்தா அட்டை கருப்பாக இருக்கும், அவளை போய் சொல்லி அம்மா நயன்தாரான்ட்டுவேன். இந்த பத்தியா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இடியப்பம் பிள்ளைகிறவங்க போயிடாத, பருத்தி பாலை தெரிச்சு போ. இப்போ என் மாணவன் வர்றேன். யாரு? ஏன்னா அவன் சொல்லிட்டேன், சீக்கிரம் விடுங்க மாமா, பிரீதீஸ்வரிய பெரட்டி எடுக்கிறேன். ஆமா பெரட்டி பொல்லக்க ஒரே பொலக்கா. கண்ணாருப்பு விழா கமிட்டி கூட உள்ள வந்து ஏவி விட்டாங்க. அந்த பிள்ளைய போடுற ஓட்டோட அவளுக்கு செப்ப அல்லணும். நானு ஐயோ வெறி கொண்டு பார்க்குறேன், சட்டிக்குள்ள பேணு வந்துட்டு தம்பி அந்த தொண்டைக்கு நீங்க இமிடியட்டா சூப்பர் சிங்கர் போலாம். ஓம் சுட்டி பரா சுட்டி. சரிங்க, இப்போ நாளைக்கு பஞ்சாயத்தை கொண்டு பேசிக்கிறோம். நன்றி. போ சொல்லிடுவா. சரிங்கப்பா, நீங்கள் போய் உட்காருங்கப்பா. என்னப்பா சும்மா தான் உட்காந்துருக்கேண்ணா, இனிமேல் போகிற காலத்தில் சும்மா தான் உட்காந்துருக்கேண்ணா. அங்கே தான் இதாகிடுச்சுல, ஓடிடுப்பா. உனக்கு எதாவது மாத்திரை ஒன்று ரெடி பண்ணுறேன், ஓடுப்பா. அவர் என்னையே பார்க்க வரல, எங்கள் அப்பேன் உன்னையே பார்க்க வந்திருக்காரு. அவர் வச்சுருந்த ஒம்பளை இப்போ உன்னைய மாதிரி தான் இருக்குமா, தான் சொல்கிறார். அந்த காலத்தில் பூரா சீமக்கருவெல்லாம் ஒடிச்சிருவாங்க இவங்கதான் எங்கள் அப்பங்க. அப்போ ரூம்லாம் கிடையாதுல்ல, கிளை ஊரம் கத்துதுன்னா சீமக்கருவ ஆடும். சீமக்கருவ ஏன்டா கிழக்கு ஆடுதுன்னு ஊரே திரண்டு வாங்கி பார்த்தா ஒருத்தைய போட்டு அடிச்சு கிடப்பாங்க. இப்போ சீமக்கருவில் போய் ஒருத்தன் தும்முனா கூட அடுத்தவன் புருஷன் வந்துட்டான்னு ஓடிடுவாங்க. என்னத்த சொல்ல, உலகம் மாறி போச்சு. கட்ட புள்ள குட்டம் புள்ள செவந்த புள்ள கண்ணம் குழி விழுந்த கண்ணம்மா நம்ம காரியம்மா வந்திருக்கே முன்னம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள நிறைய மணி போட்ட புள்ள தானானே 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 அடி தானானே 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 அடி அத்தா வரத பாருங்கடி, அத்தா செஞ்சு வரத பாருங்கடி. தானானே 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 தானானே. ஆத்து எங்க இருக்கு? ஏன் இந்த முளைப்பாரியை கரைக்கணுமுங்க. ஏலே எந்த ஊர்ல முளைப்பாரி இல்லை, மை செட்டை கழிட்டு வந்துட்டாங்க. ஏலே நாங்கள் மை செட்டுக்காரங்கடா, மை செட்டுக்காரங்க. மை செட்டு மாதிரி தான் முளைப்பாரி கட்டிட்டு வருவோம். யாரா விளங்கா கூதி? போயிருங்க போயிருங்க போயிருங்க, உங்க கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. போயிருங்க. உடனே பார்த்தோன்னே அந்த வாடை அடிச்ச உடனே மாறிட்டேன். நீ அப்படி சொல்லும் போது என்ன பண்ணணும், செகுல் அறையக்கூடாது, உன் கிழுக்க காட்டியிருந்தா ஆட்டியிருப்பேன். முளைப்பாரி தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். இவே இருக்கிற அட்டென்ஸ் போறியா?
தீர்த்தக்கரை மாரியம்மா ஊர்கோளம் வரும் கோலம் பாரியம்மா எவ்வளவு நேரம் தான் ஆடி புரிவேன்னு பாக்குறேன் 2 நிமிஷத்துல இழைச்சிருவேன் ஏப்பா பொம்பளை உடைச்சவனே எந்த சாமி முணங்கும் நல்ல முதுவு நார முதுவு ஆக போகுது அப்பு என் தங்கம் வந்தது ஐயனாரா எங்க ஆத்தாவா அடே யாருன்னு தெரியலையாப்பா தெரியலையாப்பா கணேஷ் போல அடிக்கிறது மட்டும் தெரியுது வாட வருதுப்பா அதுக்கு உள்ள போய் விதர் இருந்தா தானப்பா நல்லா பாடுறா பார்த்தேன் பிடிதி பிடிலாம் இருக்கப்பா வர வர வாப்பா வாப்பா அது இல்லடா அப்ப கஞ்சா வர வரியாப்பா ஏன் இதை பாடுறா அப்படியா போப்பா வளர்த்து விட்டதுக்கு இதை பாருப்பான்றியான் பாரு நீ ஒரு நாள் சொல்லு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீ முன்னால போனா நான் பின்னால வரேன் ஏலா நீ பொத்துலாம் உன் புருஷனுக்கே நீ வச்சுக்க நீ தெர அடி கொய்யா பல நிறத்தழகி அடி கொய்யா பல நிறத்தழகி அடி கோவ பல உதட்டழகி அடி கோவப்பட உதட்டழகி உன்னை காணாம ஒரு வாரம் பெரிய குரண்டி சுப்பிரமணி ராசவாட்டு வர்ணம் மட்டும் அப்படியே அலசுறாரு ஏழை முண்டா உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுறா வெந்தேன் காலையில இப்படித்தான் பாடணும்னு சொன்னேன் இப்ப செருப்பு அடிக்கிறேன் ஆனா உன் கூட நாடகத்துக்கு வர்றதுக்கு செவனேட்டு மசுரலி போட்டு பொழைச்சுக்கிறோம்டா என்ன பாடுனாலும் குத்தங்கிறியா பாடலாட்டாலும் குத்தங்கிறியா ஏன்டா ஏன்டா நோத்தா அடி கோவை பல நீ போய் சிறுபாச்சல வண்டி ஏறி வீட்டுக்கு போ எதுக்கு எடுத்தாலும் பெருக்கா வச்சு பாரு முத்துச்சிருப்பி விஜயராம் மானூர் விஜயராம் ஐயா சரி வாத்தியாரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மெதுவா லைட்டா இங்க வா இங்கிட்டு வா எப்பயுமே வளம் இருந்தா இங்க போடா பொம்பளை பக்கத்துல நின்னுகிட்டே இருப்பியோ எனக்கு அந்த கருவாட்டப்பா மோந்து வாத்துக்கிட்டே இருக்கணும் உள்ளர கை அப்படிதான் இருக்கு அவதான் எனக்கு அந்த அந்த எந்த எந்த அந்த அந்த செருப்பு இருந்தா எரிப்பாங்க ஒரு வாட்டத்தையும் படிச்சுட்டு வந்தேன் அதையும் ஒப்பம் ஊட விட்டு கருத்து விட்டேன் ஏய் வாத்தியாரா சரி சரி வாத்தியார் அது வேற அடிப்பாங்க ஏடா வாத்தியாரு ஆமா அடிவாகான அடிவாகான ஏ ஆலமரம் எம்மா ஆலமரம் எம்மா ஆலமரம் அங்கே விழுது 16 அங்க விழுது 10000 தன்னை நானே தன்னை தானே நானே அண்ணே நானே பொண்ணானே நானே கட்டி பூடிடா கண்ணால கட்டபடி கட்டி பூடிடா நேத்து ராத்திரி எம்மா ஏலே வம்பா போய் நீ என்ன மேத்திர விழுகிற அண்ணே 2 பேரும் என்னனே பண்ணாங்க 2 பேரும் லூஸ் பொடி நடையா ஒரவளே ஒருத்தரமா நான் வரேன் ஏடாயா வீராப்பு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா என்னடா பழுக்கருதி ஓர ஏறி போனஸை தொட மாட்டானே அது நான் தொடரேன் மேடம் உங்களுக்கான பிளேயர் நான் தான் எப்படி ஏறி அடிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு எந்த ஊர்லயும் வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை எந்த ஊரையும் வைக்கவில்லை வா கிட்டத்துல வா அப்புறம் மசித்த புடுங்க நாடகத்துக்கு வர்ற என்னை போட்ட என்ன வாத்தியாரே என்ன பொம்பளை கூட்டு வந்திருக்க இதுக்கு மேல பொம்பளை கிடைக்கல ப்ரோ
கிட்டத்துல வரையில லேசா ஒரு கையை பிடிச்சி ஓசை உள்ள விடணும்டாங்க. அண்ணே உங்களை பிடிச்சி விட சொல்றியானே. என் மாணவ செல்வமே, உனக்கு இது ஒண்ணுதானே நான் செய்யல. அது அந்த அந்த அங்கிள் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓசுங்கறாரு. தெரியலையா? தெரியல. ஓஸ் தெரியலையா? ஆஹா. களமாட்டுகள் பசுமாட்டுகள். சரி. கஜா 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 கஜா. நீங்க மதுரை புடுங்குங்க, கச்சா கச்சா போயிடுவாரு. திஸ் கவு லேடிஸ் மாடு. சரி. கால மாடு தவும். அப்போ எங்கள் ஐயாக்கெல்லாம் லேசாக பிடிச்சி விடுவாங்க. அது ஈர்வலி. டிவா 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 அவர் தான் சென ஓடுறவர். ஏ உள்ள கருப்பாயி ஆமாக்கா நீர்மலாடி ஆச்சாங்க. ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாய் படுதாய் ஏ உள்ள கமனோர் படி கருப்பாயி உள்ள வந்து விஜய் விஜய் படுதாய் படுதாய் காலை ஒடிச்சே விடுவேன், தேவையில்லாதது. மாட்டுப்புறம் அங்க நிக்குதுடா, அங்க போய் நொட்டாம என்னத்தை நக்குற? ஊருக்குள்ள ஒன்னா போல ஒரு வில்லைய பார்க்கவில்லை, ஊருக்குள்ள ஒண்ணா போல ஒரு வில்லைய பார்த்ததில்லை, ஒரு வில்லைய பார்க்கவில்லை, ஆனாலும் ஒன்னா பார்த்தேன் அடி கண்ணம்மாய கண்ணம்மா அடி பொன்னம்மா. ஒண்ணம்மா வாங்க மேடம் ப்ளீஸ். வந்தேன்னா காலையில் திருப்பாச்சேரத்தில் உனக்கு ரோட்டு கடையில் முட்டை போண்டா வாங்கி தருவேன் ப்ளீஸ். நீங்கள் அமைச்சு விடுங்க வாத்தியார, உங்களுக்கு 2 உளுந்தோட வாங்கி தரேன். அந்த அக்காவை ஒரு தடவை நான் எழுதி போட்ட பாடத்தை படிக்க சொன்னா தூக்கம் வருது வாத்தியாருன்ற. இது மட்டும் அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்களா? கட்டுனேன் கொட்ட ஒன்று அதை கட்டி காக்க ஒரு காவல் ஒன்று, கட்டின கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு, சுத்துனேன் பூமியெல்லாம் இந்த சொந்தத்தை தேட ஆள உண்டு, சுத்தின பூமியெல்லாம் அட சுத்தமா சிந்தத்தை காணவில்லை, தொட்டிச்சி அம்மா நீ சொல்லம்மா, தொட்டிச்சியம்மா நீ சொல்லம்மா, சந்தன காட்டுக்கு சக்கரை பொங்கல் நீ கண்டம்மா, கட்டுனேன் கொட்ட ஒன்று அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. சுத்தின பூமியெல்லாம் வாட் ப்ரோ ஒய் ப்ராப்ளம் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த மாமா உன் தேன்றாட்டை எடுக்க வர்றாரு. கொட்டி விட்டுரு, இல்லாட்டி நொட்டி விட்டுரு. அதே கேட்காதா? அடி ரெட்டச்சட அடி ரெட்டச்சட போல நாம ஒன்னா திரிஞ்சோம் அடி. நீ குத்த வச்ச பின்னால தானே என்ன மறந்தே அடி. 2 பேரும் ஒரு நாள் இது தானே நினைச்சோம், என்னென்னமா ஆகி போச்சு. அவன் வந்து கெடுத்தான். ஏய் எப்ப நினைச்சா யார் வந்து கெடுத்தா? நான் எப்படா உன்னை நினைச்சேன்? நான் நினைச்சேன் நீ நினைச்ச அன்னைக்கே உன்னை திருப்போன பாத்ரூம்குள்ள கூட்டு போய் ஒரு நாளாவது. திருப்போன பாத்ரூம்குள்ளயா? ஆமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு புருஷன் எப்படி இருக்காங்க? அடி ரெட்டச்சட போல நாம ஒன்னா திரிஞ்சோம் அடி. நான் இதுப்பா நான் வாரச்சிட்டு குடிக்கிறேன். நான் அந்த பிள்ளை நினைச்சேன். அது குத்து மதிப்பா தானே ஆடிக்கிட்டு இருக்கு. இது மயக்கு நினைச்சவன் பாடலை, மூங்கி கம்மு நினைச்சுதான் பாடி. தம்பி போங்க தம்பி, உனக்கு நாளை காலையில் அரவிந்தில் கண்ணை செக் பண்ணி, ஆமாம் புத்தூர்கட்டு பாண்டிக்கிட்ட காற்றுல மருந்து ஊற்றணும். எனக்கு காத்துல மருந்து ஊத்து இந்த பிள்ளைக்கு. போ
ஏபிசிடி கோப்பேந்தாடி சொல்லித்தானே கேட்ட கொடி கேட்டுக்கடி மாரக்குடி மச்சாக்குடி மத்தாயம் கோமியத்துக்குடி. அவரு ஒரு 1/2 லிட்டர் கேட்குறாரு. ஏபிசிடி கோப்பேந்தாடி சொல்லித்தானே கேட்ட கொடி ஏபிசிடி அஜக்தா பாம்புக்கு ஏதோ எறும்பு அடிச்சு பிடிச்சி வளர்க்க ரேஷா புண்ணா இருக்கு. அந்த திருவாரூர் தேரே பக்கவாட்டிய திருவிழா உனக்கு வைக்கிறேன். அடிமாமல்ல உரத்து வண்ணவாடா இதுகிட்ட சிலையா அடிக்கிறேன்டா. தென்காசி போவோம் வரியா சிவகாசி தானே இது அந்த மதுரைக்கு போவோம் மரியா. இன்னும் கொஞ்சம் போல அந்த வரப்போறத்துல கோர இருக்கு மேடம். அருமையா அது வண்டிய பிரதி இங்கே வாங்க. என்னம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றோம்னா வள்ளிதம்மன் நாடகம் தலகாலாக போயிடும். அல்ல நான் என்னன்னு சொல்கிறதுனே தெரில. உங்கள் மேலே கத்தால வட வருது. எந்த இவன் குளிக்கலைன்னு தெரியலையே. என் மேல வராதுடா. என் மேல நான் கருவாட்டு கம்பெனியில் வேலை வைக்கிறவன். என் மேல மசூரில் கத்தால வட வரும். அது எப்படி தாங்க இந்த மேடைக்காகவே போடா வாடான்னு சொல்கிறீங்களா இல்லை நினச்சிக்கிட்டே? இல்லைங்கய்யா இல்லைங்க. இது வரைக்கும் 320 தடவை போடா போடான்னு சொல்லிட்டேன். அதுக்கு மீறி தெரியாம சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க வாத்தியாரே. எனக்கு அம்மா என்ன இருக்கு, வாங்க குளிச்சுட்டு வருவோம். என்னது ஏன் ஓப்பன் பண்ண? நாளைக்கு தானே ஓப்பன் பண்ணணும். இல்ல ஊசி போச்சா நல்லாத்தே இருக்கான்னு வாத்தே. நாளைக்கு தானே மூர்த்த நாள். நீங்கள் கலட்டுங்க. கலட்டக்கூடாது. கலட்டுனேன்னா கொட்டை கம்ப ஊண்டிடுவேன். நான் கரையான மொச்சு காலி பண்ணிடுவேன். நீ மொச்சின்னா நான் திரும்ப பொத்துக்கிட்டே வெளியில வருவேன். நான் எறும்பு ஆஃபீஸ் கிடையாது. குருண மருந்தை போட்டு விட்டுருவேன். ஓ மசுரை வெட்டு, அதனால தான் காது கேட்க மாட்டேங்குது. பெரிய யோகி பாவுக்கு வெட்டுறத சீன் கூட டூப் போட்டவர். என்னைய மாதிரியா நீ மசுறு வளர்க்க போகிற? அம்புட்டு மசுரி வந்து இந்த மசுரில் ஒன்னே சொல்லலை. இது ஒட்டு மசிர்ரா. ஒரிஜினலா? உனக்கு மண்டையிலே இவ்வளவு மசூர் இருக்கு. நான் தான் பிரகதி அந்த போறாருல அவர் தான் ஜவுமிட்டாய் கம்பெனி ஓனர். சவ்வா இழுப்பார். பிரதீஸ்வரி, நான் அந்த மேடையில் இந்த மாதிரி நடந்துக்கிற போது உனக்கு எதுவும் தோணுதாடா? கையை பிணைகிறேன். அவன் சம்சா ஓடுறவன் அப்படித்தான் இருப்பேன். கொஞ்சம் எக்கோ கட் பண்ணுங்க மாப்பிள்ள. ஹலோ, எக்கோ அங்கே அடிக்குது மாப்பிள்ள, கட் பண்ணுங்க. அவன் கையை கட்டிட்டேன். பிரதீஸ்வரி, நான் உன்னைய முத அவன் தம்பி ஒன்று 850 ரூபா. அதெல்லாம் 1000 ரூபா வாங்கிக்கோங்க. என்ன விளையாட்டு சாமான வாங்க சொன்னில்ல, உன்னை எத்தனை தடவை செருப்பிட்டு அடிக்கிறது? அப்பாட்ட காசு இல்லைப்பா. சரிப்பா. இதெல்லாம் தடவக்கூடாது. பின்னாடி சிமுண்டு முடியத்தோடு 65 ரூபா தான். வேற வழி இல்லைம்மா. மாமா என்னதான் செய்வேன். தம்பி ராஜா, ஒன்று எனக்கு ஜோடியா உனக்கு ஜோடியா? அதை 1 ரூபாயை போட்டு சொல்லி நான் கேட்குறேன். இதுவே அடுத்த முண்டாட்டி தான். கண்ணாயிருப்புல நம்மளுக்காக ஒரு நாளைக்கு லீஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆளுக்கு மட்டும் அடிச்சுக்கிறாம சாப்பிடுவோம் ப்ரோ. ஏன் ப்ராப்ளம்? எனக்கு ஒரு புரோட்டா மட்டும் வைங்க, எனக்கு ஒமட்டும். சரி சரி சரி. நம்மால் பின்றானையா புரோட்டா அளவுக்கு வந்துட்டியா? கையை விடுறா. சரி சரி. நீங்கள் திரும்படா. பார்த்துட்டு போனேன். ஒரு குசை போட்டு விட்டு சாகட்டும் தாயிலி. எதுக்கு உசுரோட இருக்கேன்? அந்த அக்கா அப்பதே போட்டாங்க. இது நாடகமா விஷவாயுவா? ஆனா நாரல எலுமிச்சம்பழம் வாடை வந்துச்சு. லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கும் போல. சீ, வீச்ச மரத்தவளை அங்கிட்டு போட. உன்னை உள்ள வந்தவனே இப்போ எரிச்சிடுறேன். அதுக்குத்தான் அவன் பக்கம் திரும்பி படுக்காதுன்னு அவன் சுவாசம் மிஸ்ஸுன்னு வச்சிருக்கேன்.
அடுத்த வட்டம் போடும்போது குருமாறிட்ட போடு. ஏன்னா கண்ணு உள்ள கருவலி வளரலின்ட்டாங்க. இன்னியால வந்து என்ன சொல்கிற? இப்போ தானே நான் எது லவ் பண்ண போகிறேன். பிரதீஸ்வரி கண்ணார புள்ள தொட்டுச்சுமே கோயிலுக்கு கும்பாசியம் முடியட்டும். நான் ஓன்ட்ட வரேன். வந்து தகத்து எரிஞ்சிருவேன். கதவெல்லாம் திறக்கிறாங்க. வெளியூருக்காரங்களா? கதவை திறந்து உனக்கு ஆள் பாப்பாரு. உனக்காக நான் விறகா இருப்பேன். அந்த விறகுல நான் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு உள்ளே வருவேன். விறகுல எவன் ஓட்ட ஓடுவேன்? ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளே போகும்டா. வண்டா இப்பயும் போடான்னு சொன்னியா? இல்லை இந்த அவனை சொன்னேன். எத்தனை சொல்லியிருக்கேன் என்னங்கடா? உள்ள அடிக்கிற அடியில் சைனா ராசவாட்டுக்கு அலறணும். முறிய என்னடா சைனாக்காரை மாதிரியே இருக்கேன். நம்ம முறியும் போது அப்படித்தானே இருப்பேன். பிரதீஸ்வரி சித்திரை மாதம் பிறக்கட்டும். மானாமதுரை ஆற்றுக்குள்ளே பிள்ளைத்தி மூர்த்தி மாமா ராட்டினம் போடுவார். அதில் உன்னை மேலே ஏற்றி விட்டு நான் கீழே இருந்தே பார்ப்பேன். அவன் மேலே ஏற்றி விட்டான்னா நான் கீழே உன் பாவடிக்குள்ள மண்டே விட்டு இப்படியே பார்ப்பேன். நீ பார்ப்ப? ஆமாம். நான் இங்கேருந்து புசுவானத்தை வச்சு விட்டுருவேன். நீ புஷ்வானத்தை வச்சு விட்டேன்னா நான் ஒன்றுக்கு இருந்து அமர்த்திடுவேன். நீ ஒன்றுக்கு இருக்கும்போது நான் சூடு ஒழிச்சுக்கிடுவேன். நீ சூடு ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஊக்க கொண்டு இதுலேயே குத்துவேன், அடப்படுத்தி விடுவேன். அதே இப்படி பேசும்போது தானே கொண்டரம்ப சேர்த்து அரைகிறேன். பிரதி ஆற்று மண்ணுக்குள்ளே நிலாச்சோறு சாப்பிடும்போது நான் நிலாவா உனக்கு மேலே இருப்பேன்டி தாயே. நான் அன்னைக்குன்னு பார்த்தா அமாவாசையாக இருட்டாக வந்துடுவேன். இருட்டுக்குள்ளே தான் நல்லா இருக்கும் பெரட்டு சாட்டு. நான் காண்ட விளக்க பொதிக்கிறேன். நீ பொருத்திக்கிட்டீங்கன்னா நான் காத்தா அடித்து அமர்ந்துருவேன். நீ அமர்த்திட்டா நான் மண்ணெண்ணெய் மேலே ஓட்டு கப்பலிங்க எரிச்சு விட்டு போயிடுவேன். பொருத்தி விடு, முண்டை எரிஞ்சிட்டு போறா. உனக்காக நான் குனிஞ்சுக்கிருவேன். நீ குனிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஏறிக்கிட்டு லிப்புட்டப்பா குதிரை ஓட்டி விட்டுருவேன். என்னையே தான் சொன்னீங்க. இல்லை உன் பேர் என்ன? சோனையா? இவங்க பேர் எனக்கு தெரியும். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன பேர்? பொந்து கருப்பாயி. உங்கள் பேர் பொந்து கருப்பாய். என் பேர் கடப்பாரமணி. என் பேர் சொருகு ராசா. வந்துட்டாங்க ராசா. காசு கொடுக்காம தெருவில் விட்டுருவாங்கட்டு வா. திருப்பாச்சத்தி உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கிறார். இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கு போட்டு விடுங்க. நடிக்க வந்தவங்க இவங்க என்ன வேப்பமுத்து வரக்க வந்தவங்களா? இங்கே டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் பிரபல திரைப்பட நடிகை பிறகுத்தினி பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்த சண்டை மேளம் புகழ். நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த நமது கண்ணாயிரப்பு கிராமத்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது எம்கேஆர் அன்பு மாமா அவர்கள் கலைக்குழு சார்பாக சிறந்த முறையில் நன்றி என்று கலந்த வணக்கம். பிரதீஸ்வரி தான் சொன்னேன். மொட்டனாக்கு பிரதீஸ்வரி ஐ லவ் யூ. தம்பி ஒன்று என்னை செய்ய விடுங்க, இல்லை நீங்கள் கூட வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரி செய்யுங்க. வா நீ போ. பொருள் உங்கள் பொருளாச்சு. ஒரு நாளைக்கு வாடகை கிடைக்குமா? அது என்ன ஒவ்வொரு டைலாக் சொல்லிட்டு இருந்த வார்த்தை அப்படித்தான் தவிட தின்னுட்டு இருந்தா. ஐ லவ் யூ பிரகதி. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? மாமா ஐ லவ் யூ தெரியல. ஐ லவ் யூ என்னன்னு தெரியலையா? வாடி திருப்பாச்சேத்தி டோல் கட்டுக்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அங்கே கூட்டு போய் உன்னை அந்த மாமா நீர் சோதனை பண்ண போறாரு. ஆமாம், நான் சொல்லி கொடுத்தது தானே அது சொல்லிடுவார். காது கேட்ட தலைமுறை முட்டைக்கு நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது. எப்படி தெரியுமா என்னோட காதல்? கண்ணுல பால் கண்ணுல பால் ஒத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சுல பால் வார்த்ததென்ன சொல்லம்மா.
காதலை சொல். என் காதலையும் சொல்ல. யார காதலிக்க உங்களை? அவளைதான் புழங்கிட்டீங்கல்ல அப்புறம் என்ன மாமா புழங்கணும்? ஒண்ணுமே புழங்கல. ஒரு பாட்டு படிக்கிறக்குள்ளே 85 கிலோ அரிசி ஆட்டி விட்டு உரல தூக்க சொன்னா மசு தூக்கு. அவனை காதலிக்கவா? கவலைப்படாதீங்க ப்ரோ. இவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வருவாங்க, போகும்போது குளிச்சுட்டு போயிடணும். ஆனா எனக்கும் என் ஜாமி கருப்பனுக்கும் பிடிச்ச கிரகம் விளையிருச்சு. நான் கிரகமா? ஆனா இவன் தலையில விழுந்து இவன் சீரழிஞ்சிருவேன். மச்சா 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 சமச்சானி இந்த அழகு சீனு உமேன கானே சமச்சி. ஏ மச்சா 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 சமச்சானி அழகு சீனு உமேன கானே சமச்சி. நான் பூ முடிஞ்சே கொண்டு வந்தே உறவுக்காகத்தான், கண்பிடித்து காத்திருந்தே வரவுக்காகத்தான். எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. மச்சா 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 சமச்சானி இந்த அழகு சீனு உமேன கானே சமச்சி. என்ன சொன்ன? இப்படி சத்தமா சொல்றேன். சொல்லு. ஏய் அவன் பூரி பண்றான்டா. மாமா அவன் என்ன சொல்றான் தெரியுதா? உன் சட்டை மறைக்குன்னு சொல்றியா? சட்டை மறைச்சா அது பணம் கட்டையாக கொட்டிட்டு வர முடியும். ஓலையை கட்டிட்டு வந்த நாளையிலேருந்து தீயை வச்சு எரிச்சு விட்டு போகிறேன். சட்டை மறைக்குதுன்னு போய் ஒரு பொம்பளைகிட்ட சொல்லாமடா. சட்டை மறைக்குன்னு சொல்லுவேன். நாளைக்கு அவன் ராசவாட்டு கொட்டை